சொந்த ஊரில் சொந்த இடத்துல ரீச் ஆகிறது இவ்வளவு கஷ்டமா? என்னென்னு பார்த்துடலாமா? எங்கள் ஊர் மல்லசமுத்திரம் நந்தவனப்பாவடியில் வருஷம் வருஷம் விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு விளையாட மட்டுமே வருவேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நம்மளுடைய ஷாப் விசிபிளாக தெரியணுங்கிறதுக்கோசரம் ஸ்டால் போடலான்னு ஐடியா பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்பவே நர்வஸாக பயமாக இருந்துச்சு. இடம் தொலைவிட்டே இருந்தேன். ஸோ அங்கே இருந்த அண்ணா வந்து, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்த உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. கோல போட்டி ஸ்டார்ட் பண்ணின உடனே எனக்கு அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 ப்ரைஸ் என்ன செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரியே ஒரு 3 ப்ரைஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தர்மால் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ஊருக்காரங்க நல்லா நம்மளுடைய ஸ்டாலை வந்து விசிட் பண்ணாங்க. ஓரளவுக்கு நல்லா சேல்ஸும் ஆச்சு. நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுடைய தொழிலை நம்ம மட்டும்தான் ப்ரமோஷன் ரொம்ப அழகாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம தான் ப்ரமோஷன் பண்ணணும். அதே மாதிரி நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன். ஃபைனலி எங்கள் பொண்ணுங்க சிலம்பம் ஆட்டம் ஆடி அந்த போட்டிகளை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த டைம் ஸ்டால் விசிட் பண்ண அத்தனை பேத்துக்கு ரொம்ப நன்றி.